الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أفرأيت من اتخذ إلهه هواه وأضله الله على علمه وختم على سمعه وقلبه وجعل على بصره غشاوة فمن يهديه من بعد الله أفلا تذكرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن أخوف ما أخوف عليكم اثنتان، طول العمل واتباع الأهواء، كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ். தூணின்றி வான் படைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும், நாம் ஒவ்வொரு செயலையும் அடிப்படையாக பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற உத்தம நபிநாயகம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அவரின் வாழ்க்கையை அடிப்படையாமல் பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இன்னும் மார்க்கத்தை நம்மை கொண்டு சேர்த்த சத்திய இமாம்கள் மீதும், குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற அனைவரும் மீதும் என்னுடைய சலாத்தை கூறி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்தை குறித்தானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனிதர்கள் படைத்த நோக்கத்தை சொல்லி முழு மனித சமுதாயமும் இதாயத் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு தூதுவரையும் அனுப்பி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிகப்பெரிய கவலை முழு மனித சமுதாயமும் சொர்க்கத்திற்கு சென்றடைய வேண்டும். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்திற்கு ஈஸியாக இலகுவாக கொடுத்துவிட மாட்டான். அதற்காக பல சோதனைகளை, பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், எல்லா விஷயங்களும் வைத்து இதிலிருந்து நீ வெற்றி பெற்றால் மட்டுமே தான் இவருடைய சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக அறிவித்துள்ளார். அந்த நன்மையான விஷயங்களை மேற்கொண்டு செய்யாமல் தடுப்பதற்கும், தீய விஷயங்களில் முழுமையாக ஈடுபடுவதற்கும் மிக முக்கியமாக நம்மிடம் இருப்பதற்கு என்னன்னு சொன்னால், அரபியில சொல்வார்கள் அல் ஹவா, மனோ இச்சை. மனோ இச்சை தான் ஒரு மனிதரை நன்மையான விஷயத்திலிருந்து, சத்திய பாதையிலிருந்து, அவனை நேர்வழியிலிருந்து அசத்திய பாதைக்கு சென்று விடுகிறது. நம்மளுக்கு சொல்றது நஃப்ஸ், உள்ளத்துடைய அந்த நஃப்ஸை தாண்டி ஹவா என்று இருக்கிறது. அந்த ஹவா தான் நம்மை பாவம் செய்வதற்கு மிகப்பெரிய தூண்டும். மன இச்சையுடைய அசல் நீங்க காமுஸ்ல டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, சத்தியத்தை விட்டு, அல்லாஹ் சொன்ன விஷயத்தை விட்டு மாற்று பாதைக்கு செல்வதுதான் மன இச்சை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஹதீஸ் சொல்லியுள்ளார்கள், இன் அக்ஃவஃப மா அகாஃபு அலைக்கும், நான் உங்கள்கிட்ட பயப்படுறது என்னன்னு சொன்னா ரெண்டே விஷயத்துல தான். நபி அவங்க சொல்றாங்க, இன் அக்ஃவஃப மா அக்ஃவஃபு அலைக்கும், உங்கள்கிட்ட ரொம்ப பயப்படுறேன். காஃபர்னா பயப்படுறது, அக்ஃவஃப்னா ரொம்ப பயப்படுறது. ரெண்டு விஷயத்துல நான் முக்கியமா பயப்படுறேன். அது ரெண்டு விஷயம் சொன்னாங்க. தூருல் அமல், நீண்ட ஆசை, சம்பாதிச்சு வீடு கட்ட, ஒரு கார் வாங்க, ரெண்டு கார் வாங்க, ஒரு பைக் வாங்க, ரெண்டு பைக் வாங்க, இன்னொரு இடம் வாங்க, அந்த இடத்த வாங்க, இது சேர்க்கணும், அது சேர்க்கணும். நபி அவங்க இது பயப்பட்டாங்க. இரண்டாவது வத்திபாவுல் அவா, பின்பற்றக்கூடிய மனோஇச்சை. மனோஇச்சை சாதம் விட்டுறது, அந்த ஆசை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஆசை அடுத்தது அடுத்தது அடுத்தது. இது எங்க போய் தள்ளிடும் சொன்னா, ஒரு சமயம் அவன் குஃப்ரின் பக்கம் மிகப்பெரிய ஆபத்தான பக்கம் தள்ளிவிடும். இப்னு அப்பாஸ் என்ன சொல்வாங்க, அல் ஹவாஹு ஹவாவுல் மஅபூத், வணங்கப்படக்கூடிய கடவுள் அப்படின்னா
இது நம்ம மட்டும் சொல்லல, மன இச்சை அல்லாஹ் தஆலா சொல்றான். இதை மனிதர்கள் கடவுளாக பார்க்கிறார்கள். அஃபரைத மனி தகத இலாஹு ஹவா, நபியை நீ பார்த்தீர்களா? தன்னுடைய மன இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டவரை. எப்படி சொல்றாங்க? நான் நினைக்கிறத நடக்கணும். ஒரு நிக்காவுடைய காரியம் இருக்கு, ஷரியத் என்ன சொல்லுதோ அது செஞ்சா முழுமையாக ஈஸியா முடிஞ்சிடும். அது மகள் கொடுக்கறதான சரி, அது வலிமா உடைய விருந்தாதான சரி, எல்லாமே மார்க்கும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றத நம்ம ஷரியத்தாக்குனா அல்லாஹ் கடவுளாக்குன்னு அர்த்தம் இல்ல. நான் நப்சு சொல்றத ஹவா சொல்றத மட்டும் பேச்சுதான் நம்ம கேட்கணும்னு சொன்னா அதுதான் கடவுள். இதுதான் அல்லாஹ் தெளிவா சொல்றான். அஃபரைத மனி தகத இலாஹு ஹவா, தன்னுடைய மன இச்சையை கடவுளாக ஆக்கி பார்த்தீங்களா சொல்லிட்டு அவங்கள அல்லாஹ் சொல்றான். வஅல்லாஹு அலா இல்ம், அவங்களுக்கு மேலே அவங்களுடைய அந்த கல்விக்கு ஏற்ற மேலே அவனை வழிகட்டில் விட்டுட்டு அல்லாஹ் என்ன பண்ற, வழிகட்டில மட்டும் விட்டுலாம இப்ப பாருங்க, ஏன் மனவீச்சில போறவங்க முழுமையாக முழுத்ததிலையும் இஸ்லாத்தை விட்டு வேறு பாதையிலும், அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கூட பார்க்கலாம் எத்தனையோ பேர் எத்தனையோ ஆண்கள் ஜும்மா தொழாத நிலை கூட நம்ம பார்க்கிறோம். ஏன்? அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அல்லாஹ் அப்புறம் பாவமன்னிப்பு கேட்டுக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், இது செஞ்சுக்கலாம். ஜும்மா தொழக்கூடாத நிலைமை கூட இருக்கக்கூடிய ஆண்கள். வஅல்லாஹு அலா இல்ம், அது அல்லாஹ் சொல்றா. வகதம அலா சம்இஹி, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் எதை முத்திரையிடுறானா? காதல். யார் மனயிச்சை பின்பற்றாங்களோ அல்லாஹ் சொல்றான் வகதம அலா சம்இஹி, அவங்களுக்கு என்னது நல்லது சொன்னா அது கேட்காது. வகதம முத்திரையிட்டு விடுறான். அவன் போய் நல்லது சொல்றான், வாப்பா தொழுவா, பண்ணி வெள்ளிக்கிழமையா தொழுவாப்பா வாப்பா. ஒரு ஹராமான விஷயத்தை பத்தி இதை செய்யாதன்னு சொல்றோம், அது என்ன கேட்காது உள்ளம். ஏன்? இத்திபாவுல் ஹவா, மன இச்சையிலேயே இத்திபா செய்யக்கூடியவன் அவன். அல்லாஹ் இத்திபா செய்யல, நபி இத்திபா செய்யல, மன இச்சை பின்பற்ற. இதுதான் சரி, இதுதான் கரெக்ட். அதுக்கப்புறம் கல்பிஹி, எதை முத்திரிட்டுறான்? கல்பு, உள்ளத்தால முத்திரிட்டுறான். எது சொன்னாலும் கேட்காது, உள்ளத்துல இறங்காது. சொல்றது உள்ளத்துல இறங்க மாட்டேன்னு திட்டுவோமா இல்லையா? ஃபர்ஸ்ட் காது கேட்டாதான் உள்ளத்துல இறங்கும். காதை கேட்கல, அதனால அல்லாஹ் தெளிவா வசல வராம இருக்க. கல்பு ஃபர்ஸ்ட் போடல. ஃபர்ஸ்ட் சமீஹி, அப்புறம் பஸ் கல்பிஹி, அப்புறம் ஜஅல அலா பஸரிஹி கிஷாவா. அல்லாஹ் தஆலா அப்புறம் அவங்களுடைய பார்வையை அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டான், மூடிடுறான். திரை கிஷாவா, அந்த திரை மூடி போட்டு மூடிடுறான். அப்ப எது சொன்னாலும் கேட்காது, எது சொன்னாலும் கேட்காது. ஃபமை யஹ்தீஹி மின் பஅதில்லாஹ், அல்லாஹ் தான் ஹிதாயத் கொடுக்கும். அல்லாஹ்க்கு பிறகு யார் இருக்கா? அல்லாஹ்வே சொல்றான். அஃபலா ததக்கரும், இதை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? இதை நீங்க யோசிக்க மாட்டீங்களா? அல்லாஹ் எல்லா முழு உம்மத்தை பார்த்து கேட்காரு. அஃபலா ததக்கரும், இது குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் பல உதாரணம் மாரி, நீங்க அறிவு பெற மாட்டீங்களா? நீங்க அறிவாளிதானா? நீங்க புத்திசாலிதானா? நம்மளுடைய அந்த மன இச்சையை விரட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா சில இடங்களில் சத்தியம் விட்டு கூறுகிறான், சில இடங்களில் உணர்த்துவதை கூறுகிறான். குர்ஆனில் நீங்க பார்க்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி குஸ்ர் இல்ல அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வ தவஸௌ பில் ஹக் வ தவஸௌ பிஸ் ஸப்ர். அல்லாஹ் நினைச்சிருந்தா இன்னல் இன்சான லஃபி குஸ்ர் அத சொல்லிட்டு அல்லாஹ் அதுக்கு அர்த்தம் ஆயிட்டு போயிடலாம். அந்த சின்ன ஆயத்தை உணர்த்துவதற்காக நீங்க நல்ல விசாரமா செஞ்சு பாருங்க. அல்லாஹ் வாவுங்கிற அந்த வார்த்தை வந்து சத்தியம்ங்கிற வார்த்தை. நீங்க தமிழோடைய தர்ஜுமா குர்ஆனுக்கு பாருங்க. காலத்தின் மீது சத்தியமாக, ஒரு விஷயத்தை புரியறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கு சத்தியம் சொல்லணும். நம்ம சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க இல்லையா, இதுல சத்தியமாக, அதுல சத்தியமாக, இது நம்ம இது சத்தியமா நான் செய்யறேன், அது சத்தியமா செய்யறேன் சொல்லுவோமா இல்லையா? இதே மாரி நம்ம குழந்தைங்க மாரி உலக மக்கள் எல்லாருக்கும் சின்ன பிள்ளைங்க மாரி அதை புரிய வைக்கிறாங்க. நம்ம விளங்கணும். எப்ப இது விளங்கும்? மன இச்சையை விரட்டி, ஹவாவை விரட்டி, அல்லாஹ்க்காக தான் செய்றேன், நான் அல்லாஹ்க்காக வாழ்றேன், என்னோட வாழ்க்கையோட ரத்தம் இது
அந்த விஷயத்து வர்றதுக்காக உணர்த்ததுக்காக அல்லாஹ் செய்யறான். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்வாங்க, ஸலாத்துன் முஹ்ரிகாத், மூன்று விஷயங்கள் உங்களை அழித்து விடும், அழிக்கக்கூடியவை என்று சொன்னாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அஷ்ஹுல் முதா, அடிப்படை கஞ்சத்தனம், ஆகாக ரொம்ப அடிப்பட்ட கஞ்சத்தனத்தில் இருப்பாங்க. இரண்டாவது அஹ்வாவுல் முத்தபா, பின்பற்றக்கூடிய மனஇச்சை. அதுக்கப்புறம் யாஜாபுல் மர்இ பி நஃப்ஸி, தான் சொல்றதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு கருதுவார். மத்தவங்க சொல்றது பெருசாவே எடுத்துக்க மாட்டார். நான் சொல்றதாங்க கருத்து, நான் சொல்றதாங்க விஷயம். இந்த மூன்று பேர் நபர்களும் அழிந்து போவார்கள். அழிக்கப்படக்கூடிய விஷயங்கள், அழியக்கூடிய விஷயங்கள் சொன்னாங்க. இப்ப கண்ணியத்தை குறித்தார்களே, நம்ம உள்ளத்துல விளங்கணும், மனஇச்சை தவிர்த்து முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியதாக. இந்த தலைப்பு சம்பந்தமாக தேடும் போது கிதாப்கள்ல அழகாக அவங்க எழுதியிருந்தாங்க. இந்த மனஇச்சை மூணு பிரிவா பிரிக்கிறாங்க. மனஇச்சை பின்பற்றி வாழக்கூடியவரை மூணு வகையா பிரிக்கிறாங்க. முதல் கூட்ட யாருன்னு சொன்னா, முழுமையாக அந்த ஹவா மனஇச்சைக்கு அடிமையானவங்க, மனஇச்சைக்கு அடிமையானவங்க, முழுமையாக அதன் பேச்சு கேட்கக்கூடியவங்க. அல்லாஹ் பக்கம், சத்தியத்தின் பக்கம், எதன் பக்கமே கேட்க மாட்டாங்க. இவங்க முழுமையாக அதன்படியே, அந்த ஆசைப்படியே. இவங்களுக்கு அந்த ஹதீஸ் குர்ஆன் ஆயத்து வந்துச்சா இல்லையா, வஹதம அலா ஸம்மிஹி வ கல்பிஹி வ பஸரிஹி, அந்த லிஸ்ட்ல சேர்ந்தாங்க. இவங்களை பத்தி சொல்லப்படுது ஆபத்தானவர்கள். இரண்டாவது கூட்டம் யார் அப்படின்னா, இவருக்கும் மனோஇச்சைக்கும் போட்டியாகவே இருக்கும், மனோஇச்சைக்கும் போட்டியாகவே இருக்கும். சில சமயம் மனோஇச்சை ஜெயிக்கும், சில சமயம் இவர் ஜெயிப்பார். இவருக்கு போட்டியாகவே இருக்கும். இந்த மார்க்கத்தை சட்டத்தை செய்யணும் நினைப்பாரு, சில சமயத்துல மார்க்க என்னது மனோஇச்சை ஜெயிச்சிரும், சில சமயம் தோற்றுவார். உலமாக்கள் கிதாபுல அழகா இந்த வார்த்தை எழுதியிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தார்கள் நம்ம எல்லாரும் இருக்கணும், இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இவர்கள் இந்த சமயத்திலேயே மனஇச்சைக்கும் இவருக்கும் போட்டி போட்டு யார் மௌத்தாகிறாங்களோ இவருடைய வாழ்க்கை ஷஹீதுடைய அந்தஸ்து மௌத்தாவார். கிதாபுல எழுதியிருக்கிறாங்க சட்டப்படி. நிக்காக எல்லாமே இவருக்கு தெரியுது. மனஇச்சை இப்படி, இதுதான் மனஇச்சை, இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட், இது தப்பு. போட்டி போடுறாரு, இதுதான் செய்யணும், இப்படிதான் செய்யணும். இந்த நேரத்துல தொழுவோம், இது செய்யணும், அப்படி செய்யறாரு. சில சமயத்துல இவர் ஜெயிக்கிறாரு, ஷைத்தானோட எல்லாத்தோட மிகப்பெரிய போறாரு. அப்ப இவரு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அந்தஸ்து உடையவர். மூன்றாவது நபர் சொல்றாங்க, இவங்களுக்கு மனஇச்சை அடிமை. இவர்கள் தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அவுலியா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சில வார்த்தை பல இடங்களில் சொல்வான். இறை நேசர்கள் என்று சொல்வான். இறை நேசர்கள், அவுலியாக்கள், நண்பர்கள், அல்லாஹ்வின் நண்பர்கள் என்று சில அத்தியாயங்கள் அல்லாஹ் சொல்வான். இவர்கள் தான் இறை நேசர்கள். இவர்கள் பற்றி தான் அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ்ல வருகிறது, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜித பிஹி. உங்கள் ஒருவரும் மூமின் பரிபூர்ணமாக ஈமான் கொள்ள முடியாது, ஈமான் ஆக முடியாது யாருக்கு மனஇச்சை அடிமையாவது அவர்கள். தனக்கு மனஇச்சை அடிமை வச்சுப்பாங்க. மனஇச்சை என்ன சொல்லுதோ அது மாற்றமா செய்வாங்க. மனஇச்சை என்ன சொல்லுதோ அது மாற்றமா செய்வாங்க. மகர் இப்படிதாங்க கொடுக்கணும், பெண் வீட்டுல இருந்து இப்படிதாங்க இது பண்ணணும், பெண் வீட்டுல இருந்து வாங்க கூடாதுங்க, வாங்கவே மாட்டார். இது இப்படிதாங்க நிக்காஹ்னா வலிமான இப்படிதாங்க நடத்தணும். கூட இருக்கிற நபிக்கு சஹாபாக்கள் அழைப்பு கொடுக்கலங்க. நம்ம அந்த சம்பவத்தை கேட்டு கடந்துறோம். சம்பவத்தை கேட்டு கடந்து கூட இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர், உம்மத்துக்கே தலைவர், சய்யிதுல் அன்பியா, நபிமார்களுக்கு தலைவர், அவங்களுக்கு கூட இருக்கிற நபிமார்களுக்கு நான் அழைப்பு கொடுக்கல. நபி அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? அந்த வாசகத்துல வந்து அடையாளத்தை பார்த்து என்ன பண்ணுவாங்க? கண்டுபிடிப்பாங்க. சாமி நேத்து நிக்கா, நேத்து கேட்டு நேத்து நிக்கா நடந்துச்சு, நேத்து வலிமாக்கு எல்லாரும் அழைப்பு கொடுப்பாங்க. வலிமாக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அழைப்பு கொடுப்பாங்க. இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. நம்ம நீங்க அந்த சுன்னத்தை தாண்டி ஷரியத்தை தாண்டி செய்யும்போது எல்லா பசாதும், எல்லா ஃபித்னாவும், எல்லா விஷயங்களும், ஆண்கள் பெண்கள் கலப்பு எல்லாமே ஷரியத்துக்கு மாற்றமாக. அப்ப நம்ம என்ன ஆகிறோம்? மனிதகத இலாஹு ஹவா, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த மனஇச்சை கடவுளாக ஆக்கினாலும் அந்த விஷயங்கள். இதுல எல்லா விஷயமும் தாடி வைக்கிறதுல இருந்து கீழாடை தூக்குறதுல இருந்து எல்லாமே நம்ம ஸ்டைல். ஹதீஸ்ல வருது,
நீங்க நரகவாசி பார்க்கணும்னு சொன்னா கரண்டை காலுக்கு கீழே ஆணி அணியோம் நீ பாத்துங்க. ஆண்கள் பெண்கள் அணியலாம் தப்பு இல்லை. கரண்டை காலுக்கு கீழே அணிவவங்க நபி அவங்க சரியான ஹதீஸ் வரக்கூடிய விஷயங்கள். இதை மீறி ஒவ்வொருத்துக்கும் அப்ப நம்ம மனைச்சு கேட்கறது எது ஸ்டைல் எப்படி இருக்கலாம், இந்த இடத்துல போனா எப்படி சுண்ணத்தை பின்பற்ற கண்டிப்பாக நம்ம இடத்துல கண்ணியமெல்லாம் கூட்டத்தை செய்வாங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரி. அந்த கம்பளத்தை கிழிச்சுட்டே போனாங்க. ஒரு சஹாபி கம்பளத்தை கிழிச்சுட்டே போனாங்க. எப்படிப்பட்ட அரசவையில உட்கார்ந்து இந்த விரல சூப்பி சாப்பிட்டாங்க. ஒரு அரசவையில உட்கார்ந்துருக்கேன், நான் ஸ்பூன் கரண்டியால சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும் நினைக்கல. கீழே உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. சுண்ணத்தான முறையில உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. அப்ப என்ன பார்த்தாங்க? ஷரியத்துல பார்த்தாங்க, நபியோட சுண்ணத்துல பார்த்தாங்க, மனவீச்சை பின்பற்றல. அதனாலதான் அந்த சஹாபாக்கள் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். இப்ப கண்ணியத்தை குறித்தாங்களே, நம்ம உள்ளத்துல எந்த அளவுக்கு அந்த ஆசைகள் அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்க நம்ம யோசிக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வாக்கியம் சரி, ஒவ்வொரு விஷயங்களும் சரி, அந்த மனவீச்சை விட்டு பாதுகாப்படைவதற்காக சஹாபாக்கள்கிட்ட அதிகமான தர்பீத் பண்ணிட்டே இருப்பாங்க, விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல முக்கியமான விஷயம் தான் இரவு நேர தொழுகை. மனோ இச்சை அந்த ஹவா அது மட்டும் இல்ல அப்படின்னா கிதாப்கள், அரபு கிதாப்கள் எழுதியிருக்கிறாங்க, அவருக்கு ஃபர்ஸ்ட் எது மேல அதிகமா பிரியம் வரும் அப்படின்னு சொன்னா தஹஜ்ஜுத் தொழுகிறது. மனோ இச்சை நல்லா உள்ளத்துல படைக்கல, ஒவ்வொரு மனிதருக்கும் படைக்கல. அப்படி வச்சுட்டா எல்லா மனிதர்களுக்கும் எல்லாத்தை விட உலகத்தில் உள்ள எல்லா பொருட்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லாத்தையும் விட ஒரு நபருக்கு அதிகமா பிரியம் வரும்னு சொன்னா தஹஜ்ஜுத் தொழுகிறதா. கிதாப்ல அழகா எழுதுறாங்க. இரவு நேரத்துக்கு கிடைக்கிறத அந்த தொழுகையில கிடைக்கிற சுகம் எதுலையும் கிடைக்காது. நம்ம இரவு நேர தொழுகையை புறக்கணித்துட்டோம். பகல்ல மக்களுக்கு முன்னாடி நம்ம தேவை உள்ளவங்க ஆகிடும். மக்களுக்கு உலமாக்கள் தான் எழுதுறாங்க. அல்லாஹ் அந்த நேரத்துல கேட்கிறான், கீழ்வானத்தில் இறங்கி ஹதீஸ் குதிசிய தெளிவான புகாரியோட ஹதீஸ் அல்மின் சாமியின் கேட்கக்கூடிய யாரா இருக்கீங்களா? எந்த கேட்கக்கூடிய யாரா இருக்கீங்க? நல்லா கேட்கிறான். வருஷம் நம்ம வீட்டுக்கு வாசல்ல 2000 ரூபாய் 500 ரூபாய் வருஷம் வச்சுக்கிட்டு பல பேர் வந்து என்ன வாங்கிங்க குடும்பமா பல கட்டு வட்டா வச்சிருக்காங்க, பல லட்சம் கோடி தரங்க, சும்மா தரங்களா? அதுமே நினைக்கிற நேரத்துல அல்மீன் சாமியின் கேட்கக்கூடிய யாரா இருக்கீங்களா? அல்மீன் முஸ்தக்ஃபிரின் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய யாரா இருக்கீங்களா? யாருன்னு கேட்கிறா? எல்லாம் கேட்கிறாங்க. தஹஜ்ஜுத் தொழுகை, இரவு நேர தொழுகை பழக்கப்படுத்ததான் மனோ இச்சைக்கு சொல்யூஷனே தஹஜ்ஜுத் தொழுகைங்க. மனோ இச்சை அந்த ஆசை எப்ப உடையும் அப்படின்னா மனோ இச்சை. நம்மளோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா அல்லாஹ் காப்பாத்தணும். இரவு நேரத்துல லேட்டா சாப்பிடுற கூட்டமாக முஸ்லிம்கள் கூட்டம் மாறிட்டு வரும். இரவு நேரத்தை அதிகமாக வியாபாரம் செய்யக்கூடிய நபராக நம்ம மாறிட்டு வரும். இப்ப அதிகமான ஆர்டிகல் எழுதிட்டு வராங்க. ஆர்ட் பேஷண்ட் பல நபர்கள் மௌத்தா பல லிஸ்ட் எடுக்கிறாங்க. இரவுல 2 மணிக்கு சரியான நேரத்தை சாப்பிடுறது, 11 மணிக்கு சாப்பிடுறது, இரவுக்கு அதிக நேரம் முடித்து காலையில லேட்டா எந்திரிக்கிறது, இரவுக்கு சரியே இல்லாதது. இது ஒரு சின்ன ஆர்டிகல் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறாங்க. மன நிம்மதின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர், தமிழ் எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். அதுல இந்த உணவு பழக்கத்தை கொண்டு வர, உணவு பழக்கத்தை இஸ்லாம் தான் அழகான முறையில் சொல்லி கொடுத்திருக்கு. இஷாக்கு முன்னாடி சாப்பிடுங்க. இரவு உணவு எப்ப சாப்பிடணுமா? இஷாக்கு முன்னாடி. இதெல்லாம் இஸ்லாத்துடைய ஒவ்வொரு சுன்னத், அது ஒவ்வொரு சுன்னத். அப்ப நம்மளுடைய மனோ இச்சை, நம்மளுடைய ஈமானுடைய மனோ இச்சை விட்டு அந்த ஹலாவத்துல் ஈமான், நபி அவங்க சொல்லுவாங்க ஈமானுடைய சுவை. நரகத்துல நெருப்புல தூக்கி போட நம்ம விரும்புவோமா? நரகத்துல அந்த நெருப்புல தூக்கி போடுறதும் அந்த வெறுக்கிறதை போன்று நீங்கள் குஃப்ரை வெறுக்க வேண்டும். குஃப்ர்னா வெறும் இஸ்லாத்தை விட்டு வெறும் காஃபிராவை மட்டும் குஃப்ர் நினைச்சிடாதீங்க. குஃப்ருடைய பழக்கத்தை கொண்டு வர 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 அதுவும் குஃப்ர், அலாமத்துல் குஃப்ர் உலமாக்கள் கிதாப்ல எழுதியிருக்காங்க. அலாமத்துல் குஃப்ர், குஃப்ருடைய அலாமத். நம்ம எது ஹலால் எது ஹராம் தெரியாம போய் சாப்பிடுறது, அவங்களுடைய குஃப்ரியத்துடைய பழக்கத்தை, கலாச்சாரத்தை, கல்ச்சரை கொஞ்சமா கொண்டு வர்றது,
அதன் விளைவு தான் என்னன்னு சொன்னா நம் வரலாற்று தோயை அழித்து நேற்று நாளிதழ பார்த்திருப்பீங்க. ஏற்கனவே சொல்லிட்ட விஷயம் திரும்பி சொல்ல வராங்க. அவுரங்கசீப், அக்பர், பாபர் எல்லா வலைத்தளங்களை பார்த்திருப்பீங்க, பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. மோசமான ஆட்சியாளர்கள் NCERT என்ற சிலபஸ்ல அத பாட புக்ல கொண்டு வந்துட்டாங்க. நம்ம வருங்கால ஜெனரேஷனுக்கு குர்ஆனை கொடுக்கலன்னு வச்சுங்களேன், வருங்கால அடுத்த ஜெனரேஷன் நம்ம குர்ஆனையும் தீனையும் அடிப்படையான பேசிக்கான இஸ்லாமிக் நாலேஜ் கொடுக்கலன்னா நம்மளுடைய கேள்விக்குரிய என்னவும் தெரியாது. நம்மளோட பிள்ளைகளுடைய நம்ம பேரப்பேத்திகளுடைய கேள்வி என்ன, அவங்களோட வாழ்க்கை என்னவும் தெரியாது. தீன் ரீதியாக மௌத்து வருமா, குஃப்ரி ரீதியாக மௌத்து வருமா, என்ன பாதிப்பு அடைவாம எல்லாம் தெரியாது. நம்மளுடைய இஸ்லாமிய ஆட்சி முழுமையாக அவங்களை கொண்டுதான் சுதந்திரம் அடைய நம்ம வீட்டுல சொல்லணும். நம்ம சுதந்திரத்தை அடைய மறந்துட்டோம், நம்ம அதை படிக்க மறந்துட்டோம், இந்திய வரலாற்றை சரியான முறையில நம்ம படிக்க மறந்துட்டோம், அவங்க கொண்டு வரான். இதுதான் விஷயம். நம்ம அதை பத்தி பேசிக்கல. ஒரு 2-3 பேர் சந்திச்சு அதை பத்தி நம்ம பேசிக்கிறது இல்ல. இந்தியாவுடைய ஒரு 10 விஷயங்கள் சொல்றாங்க. 10 விஷயங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கணும். அதுல முக்கியமானது ஒவ்வொரு இந்தியனுக்கும் இந்தியாவுடைய நாட்டுப்பற்று இருக்கணும். இது ஷரியத்துக்கு அப்பாற்பட்டு கிடையாது. இது ஷரியத்துக்கு மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டு கிடையாது. நாட்டுப்பற்று இருக்கணும். இந்தியாவில் யார் முழுமையாக ஆட்சி செஞ்சா, யார் இஸ்லாத்தை சுதந்திரத்தை முழுமையாக கொண்டு வந்தது யாரு? இந்தியா கேட்ல பாடி போனீங்கன்னா நம்ம நேரத்துல போய் பார்த்து அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்தோம். அதுல அவ்வளவு பேர் எழுதியிருக்கு. அதுல 75% பேர் முஸ்லிம்கள் பேர் தான். சுதந்திரம் இறந்தவங்க பேர் அதை எழுதிருக்கு. நீங்க எல்லாரும் பல பேர் இதை போயிருக்கலாம். அந்த மும்பை கேட்ல ஃபுல்லா சுத்தி எழுதிருக்கு. அதுல 75% பேர் யாருங்க? இஸ்லாமியர்கள் பேர் தான். அதுவே நமக்கு சாட்சி சொல்லுது. அப்ப அதை படிக்கும் போது நம்ம இதுதான் கரெக்ட் நம்ப கூடாது. நம்ம தெளிவா போட்டிருக்கான். ஆட்சியாளர்கள் இந்த நூற்றாண்டுல மோசமான ஆட்சி நடந்துச்சு. அவுரங்கசீப் பல கோயில்கள் கட்டி கொடுத்திருக்காரு, பல கோயில்களும் கட்டி கொடுத்திருக்காரு. பல நான் எவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்கேன். மிகப்பெரிய ஆலிம், மிகப்பெரிய காரி, முஃப்தி அவர். அந்த முகலாயர்களையே மிகப்பெரிய அழகான ஆட்சி, சூப்பரான அவருடையதுதான். இது பல மாற்று மத சகோதரர்கள் பல பேச்சுகள் நீங்க கேட்டிருப்பீங்க வலைத்தளம். அப்படிப்பட்ட வரலாற்றுல மாற்றி அமைக்கிறார்கள் சொன்னா நம்மளுடைய ஈமான், நம்மளுடைய அந்த விஷயங்கள் போக போக தான் எல்லாமே உள்ள நுழையும். இது நம்ம சொல்ல ஹதீஸ் சொல்லுது. நம்மளுடைய அந்த குறிக்கோள், நம்மளுடைய மக்சது முழுமையாக துனியா பக்கம், உலகத்து பக்கம் போக 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 தீனை விட்டு ஹவாவின் பக்கம், நம்மளுடைய செல்ஃப் அது பக்கம் போக போக நான் வாழ்றது, என்னோட மனைவி வாழ்றது, என் குடும்பம் வாழ்றது இஸ்லாத்தை உயர்த்துறதுக்காக தான், வேற எதுக்காகவும் கிடையாது. நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்கிட்ட போய் சேர்க்கலன்னா இதுதான் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரே கொள்கை வரும், ஒரே மதமாக போறோம், ஒரே இதா கொண்டு வர போறோம், ஒரே இதா கொண்டு வர போறோம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம குடும்பத்துல அல்லாஹ் நம்ம ஒரு எத்தனை தந்தைமார்கள் குடும்பத்தை சொல்லியிருப்போம், ஒரே ஒரு இறைவன் தான், நம்மளுக்கு இறைத்தோது மொத்தம் இருக்கிறாங்க, இப்படி நபிமார்கள் வந்திருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருக்கிறாங்க. நம்ம மறுமையில் வாழ்க்கை இருக்கு, இது அசலான வாழ்க்கை இல்லை. நம்ம வாழ்றது இஸ்லாத்துக்காக தான் வாழ்றோம். இந்த படிப்பு எல்லாமே இஸ்லாத்துக்காக நம்ம உயர்த்தணும். நீ படிக்கிற நாலேஜ் எல்லாமே தீனுக்காக பயன்படுத்தணும். எத்தனை பெற்றோர்கள் நம்ம பிள்ளைங்க சொல்லியிருப்போம். கண்ணியத்துக்குரிய எல்லாமே தடுக்கிறது எது? ஹவா, மனவீச்சு தடுக்குது. நீ அது பக்கம் போய் இது பக்கம் போய் இதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்கிறான், இதுக்கு வேற ஆள் இருக்கிறான். நீ உன் குடும்பத்தை பாருடா, நீ உன் குடும்ப பாரு. மனவீச்சு என்ன பண்ணிடும்? திருப்பிடும். மனவீச்சு திருப்பிடும். கண்ணியத்துக்குரிய நம்ம விளங்கணும். நம்ம அந்த முழுமையாக தஹஜ்ஜத்தோட பேணுதல் கொண்டு வரும். அந்த தஹஜ்ஜத்தோட மட்டும் கொண்டு வாங்க வாழ்க்கையில. நம்மளோட வாழ்க்கையில பிரகாசம் உண்டாகும். நம்ம யாருக்கையும் தேவையாகவே மாட்டோம். கடன் தொல்லை, இந்த தொல்லை, எல்லா பிரச்சனையும் அடியோட வந்துடும். ஏன்னா அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் கீழ்வாரத்துல இறங்கி வரான். இப்ப நம்ம துவா கேட்டா அல்லாஹ் 7வது வாரத்துல அரிசில இருக்கிறான். ஒவ்வொரு ஸ்டெப்பா போகணும். நீங்க ஹதீஸ் கிதாப் அல்-மலவுல் ஆலா, மலவு சுப்லா ஒவ்வொரு தடவை படிக்கிறது இருக்கு. துவாவை ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு நம்ம இடத்துல பாவம் செஞ்சிட்டா அந்த நன்மை கிட்ட இறங்கிடும். ஜும்மாவோட இந்த தொழிலோட அமல் டக்குனு அல்லாஹ்ட்ட போய் சேரணும்னா அடுத்தது நம்ம ஏதாவது அமல் செய்யணும். தானத்தை செய்யணும், அதுக்கு வீட்டுல போய் சலாம் சொல்லணும், நன்மையான விஷயங்கள் செய்யணும், பாவமான விஷயங்களை பார்க்க கூடாது. ஆனா தஹஜ்ஜுடைய இடம்ங்கிறது அல்லாஹ் கீழ்வாரத்துல இறங்கி வரா. ஈஸியாக நம்மளுடைய துவா டக்குனு கபூலாகும். சில இந்த விஷயங்கள் லாபத்தை கண்ணில் நேரம் பார்க்கணுமா இல்லையா? சில தொழில்களை லாபம் கண்ணில் நேரம் தெரியும், சில தொழில்களை லாபம் கண்ணில் தெரியும். அதே மாதிரி தஹஜ்ஜுடைய அமல்கள் அல்லாஹ் உடனே கபூல் செய்யலாம்.
இது தொடர்படியாக நம்ம உள்ளத்து நியத்து வரும். இந்த ஜும்மால என்ன நியத்து வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த உள்ளத்து நம்ம வந்தா மட்டும்தான் ஒவ்வொரு ஜும்மால இருந்து ஒரு இலக்கு வைக்கணும், ஒரு நோக்கத்தை. என்னோட வாழ்க்கையை மாத்திரக்காக வந்திருக்கேன் யா அல்லாஹ், என்னுடைய சீர்திருத்தத்துக்காக ஜும்மா தொழுவதற்காக தொழுதுட்டு போறதுக்காக வரல. இந்த வாரம் ஜும்மாக்கு வந்திருக்கேன்னா என்னோட வாழ்க்கையில மாற்றத்தை வரணும். இந்த வாரத்துல அடுத்த வாரத்துக்குள்ள இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில மாற்றம் வரணும், ஆன்மீக மாற்றம் வரணும், புலாதார ரீதியா மாற்றம் வரணும், கல்வியில மாற்றம் வரணும். இதுக்காக இந்த நியத்துக்காக வரேன் அப்படின்னு துவா செஞ்சுட்டு போங்க, அல்லாஹ் கண்டிப்பா லேசாக்குவான். ஆனா இந்த தொன்னி அப்திபி அல்லாஹ் தெளிவாக ஹதீஸ் குதிசி மூலமா நபியோட சொல்றான், அடியான் எவ்வாறு நினைக்கிறானோ அவ்வாறு நான் ஆக்கிறேன். இப்போ அல்லாஹ் எவ்வளவு பெருசாவான். இன்னமல் அமாலு பின்னியாத், அந்த அடியார் என்ன நினைக்கிறானோ அதுதான் எல்லாமே. அப்ப கண்ணியத்தை குறித்தானவர்களே, நம்மளுடைய எண்ணங்களை நம்ம விசாலமாவை நான் எல்லாரும் சுருக்கத்துக்கு போயிடும், எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் நல்லவங்க, யாருக்கு தவறு நினைக்காது. இந்த விஷயத்தை தான் நாம் தலைப்பாக மனோயிச்சை விட்டு பாதுகாப்படைஞ்சு நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தோம்னு சொல்ல ஒவ்வொரு செயல்களும் சரி, ஒவ்வொரு அமல்களையும் சரி பரிபூர்ணமா கொண்டு வரலாம். அதனால நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக அந்த மனோயிச்சைங்கிற இச்சை விட்டு முழுமையாக பாதுகாப்பு தேடி குஃப்ரியத்தான கலாச்சாரத்தை விட்டு ஷிர்கான போன்ற விஷயங்களை முழுமையாக தூரமாக்கி, முழுமையாக பிதஅத் போன்ற பல விஷயங்கள் எல்லாத்தையும் தூரமாக்கி அல்லாஹ்க்காக முழுமையாக எல்லா சீரன் முன் வந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்க்காக செய்யக்கூடிய நல்லடியார்களா அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வாஃபிர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.